நாடாண்ட நாடார் வரலாறு. கொற்கை பாண்டிய மரபு நாடார்கள் வரலாறு. கொற்கை பாண்டியனின் ஆதிச்சந்ததியார் பகைவரது இன்னல்களுக்குச் சிறிதும் அஞ்சாமல் கொற்கையை அடுத்த குறும்பூரில் வாழ்ந்திருந்தார்கள். இவர்கள் பிற்காலத்தில் மதுரை சீமைக்கு வந்து குடியேறினார்கள். எனினும் இவர்களுக்கு குறும்பூர் நாடாக்கள் என்னும் பெயர் வழங்கப்பட்டு வந்தது. அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி, கமுதி, பெருநாழி முதலிய ஊர்களில் குறும்பூர் நாடாக்கள் என்னும் பெயர் இன்றளவும் காணப்படுகின்றது. குறும்பூர் நாடாக்கள் குதிரை மொழி தேரியின் வடகிழப்பக்கத்தில் 7 சிறு ராஜ்யங்களை ஸ்தாபித்து செல்வாக்குடன் பூமியாதிபத்தியம் நடத்தினர். இவ்வேழு சிற்றரசு பூமிகளை 7 என்று சொல்வது வழக்கம். 7 நாட்டிற்குரியோர் 7 நாடாக்கள் ஆவார்கள். 1. கானம் நாடாக்கள். 2. மூலப்புலி நாடாக்கள். 3. அம்மன்புரம், புதுக்குடி நாடாக்கள். 4. மூலக்கரை நாடாக்கள். 5. நல்லூர் என்னும் வீரமாணிக்கபுரம் நாடாக்கள். 6. நாலுமாவடி நாடாக்கள். 7. குறும்பூர் என்னும் பணிக்க நாடான் குடியிருப்பு நாடாக்கள். இவ்வேழு பேர்களில் அம்மன்புரம், புதுக்குடி நாடாக்களில் அருணாசல நாடன் என்பான் மிகுந்த கீர்த்தி வாய்ந்தவர். ராமசாமி நாடார் அவரது திருக்குமாரர். தாமிரவருணி நதிக்கரையில் உள்ள ஏரல் நகரில் தெய்வீகமாய் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் சேர்மன் அருணாசல சுவாமி. இந்த 7 நாடார்களின் காணியாட்சி இன்னும் இவர்களது சந்ததி விருத்தியாரின் அனுபவத்திலிருந்து வருகின்றன.